Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. ஒரு நிமிடம் தொடர்ந்து பேசலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் திருப்பத்தூரில் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. வாணியம்பாடியில் திமுக முன்னிலையில் இருந்து வருகிறது. ஜோலார்பேட்டையில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் திருப்பத்தூர் தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். வாணியம்பாடியில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஜோலார்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை திருப்பத்தூரில் 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒரு தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. இன்னொரு தொகுதியில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. வாணியம்பாடியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஜோலார்பேட்டையில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 4 தொகுதிகள் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் தாவேகாவும் 2 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்திலே ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூரிலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாணியம்பாடி தொகுதியிலே திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தமிழகம் முழுவதும் பரவலாகவே தாவேகாவினுடைய இந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்க முடிகின்றது. ஏதோ நகரப்பகுதியில் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் சில ஒப்பீடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் நீதி மையம் வந்த பொழுது நகர்ப்பகுதியிலே பெரிய அளவில் வாக்குகளை பெற்றது தமிழக வெற்றி கழகமும் அதே போன்று வாக்குகளை பெறப்போகின்றது. நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே தாவேகா வாக்குகளை பெறும் என்றார்கள். ஆனால் கிராமங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் வாக்குகளை எண்ணும் பொழுது கூட தமிழக வெற்றி கழகம் பல்வேறு இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கிட்டத்தட்ட 4 மணி நேரங்களை கடந்து விட்டது. இந்த நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். இதுவே தேர்தல் முடிவாக எதிரொலித்தால் ஆளுநரால் அழைக்கப்படக்கூடியவராக விஜய் இருப்பார். தாவேகா தலைவர் விஜயினுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. தேனாம்பேட்டையும் அதே போன்று மற்ற இடங்கள் ராயப்பேட்டையும் மட்டுமே கொண்டாட்டங்களுக்கான இடங்களாக தமிழக அரசியலில் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது பனையூர் மாறி இருக்கின்றது, நீலாங்கரை மாறி இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட பல்வேறு தொகுதிகளின் வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களுடைய பின்னணி என்ன, பெயர் என்ன என்பது கூட அந்த அளவு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்காது. ஆனால் தாவேகாவிற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், இளைஞர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்க்கின்றோம் 3 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கின்றது. அறந்தாங்கி தொகுதி, புதுக்கோட்டை தொகுதி, கந்தரவக்கோட்டை தொகுதி. புதுக்கோட்டை தொகுதியிலே அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக திமுகவை சார்ந்த மருத்துவர் முத்துராஜா இருக்கின்றார். அந்த தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றது தாவேகா. அறந்தாங்கி தொகுதியிலே சிட்டிங் எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியினுடைய ராமச்சந்திரன் இருக்கின்றார். அந்த தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது. கம்யூனிஸ்டுகளை கூட பதம் பார்த்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கந்தரவக்கோட்டை தொகுதி என்பது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலை பெற்று வரக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது, வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதியாக இருந்தது. கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதியில் கூட தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதியில் அதிகப்படியான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கின்றது. விராலிமலை தொகுதியில் மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்கின்றார். ஆலங்குடி தொகுதியிலும் திருமயம் தொகுதியிலும் திமுகவினுடைய அமைச்சர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அமைச்சர் மெய்யநாதன் ஆலங்குடி தொகுதியிலே களம் கண்டிருந்தார். அவரும் கூட தாவேகாவால் ஒரு நெருக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 3-4 சுற்றுகள் ஆலங்குடியில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையிலே மெய்யநாதனுடைய முன்னிலை என்பது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையிலே கடும் போட்டி நிலவக்கூடிய தொகுதியாகத்தான் புதுக்கோட்டையிலே திருமயம் தொகுதியும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடி தொகுதியிலே தாவேகா முன்னிலையில் இருக்கின்றது. சீமான் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மத்திய மாவட்டத்தில் எல்லாம் இந்த முறை கூடுதலான தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய தேவை அதிமுகவிற்கு இருந்தது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் கடந்த முறை பெருவாரியாக மத்திய மண்டலத்திலே தோல்வியை தழுவி இருந்தார்கள். மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 46 தொகுதிகள் இருக்கின்றன. அதிலே 38 இடங்களிலே திமுக வெற்றி பெற்றிருந்தது. 8 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதாவது மத்திய மண்டலம் என்று நாம் சொல்லக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையை சேர்த்து கொண்டு பார்த்தோம் என்றால் இந்த மாவட்டத்திலெல்லாம் மொத்தமாக டெல்டா மண்டலத்தை திமுக கைவசம் வைத்திருந்தது. ஆனால் இந்த முறை அதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையில் மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதியில் பெரும்பான்மை தொகுதிகளில் தாவேகா முன்னிலை, திருப்பத்தூர் மாவட்டத்திலே 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருக்கின்றது. ஆம்பூர் தொகுதி தாவேகா முன்னிலை, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தாவேகா முன்னிலை, வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி திமுகவும், ஜோலார்பேட்டையிலே அதிமுகவும் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதிலிருந்து கோவை மாவட்டத்திலே தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கோவை தெற்கு தொகுதியிலே போட்டியிட்டு இருந்த செந்தில் பாலாஜிக்கும் கடும் நெருக்கடி உருவாகியுள்ளது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.